ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் மொத்தம் 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஒன்று டிசி சர்க்யூட்ஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ நம்ம டிசி சர்க்யூட்ஸ் ஃபுல்லு இது வரைக்கும் உள்ள கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பார்ட் தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? ஸோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக எலக்ட்ரிசிட்டியை எப்படிலாம் பிரிச்சுப்பாங்கன்னு பார்த்துக்கோ. ஒன்று ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வந்து டைனமிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்னம்மா? ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஸ்டேபிள், நிலையானது அப்படின்னு சொல்லலாம். டைனமிக் அப்படின்னு சொன்னால் மூமெண்ட், அதாவது நகரது பற்றி படிக்கிறது. அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஒரு சார்ஜ் மூவ் ஆகிறதுனால ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போது டைனமிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன சொல்லியிருக்கேன்? தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ், அப்படிதானம்மா? ஸோ சார்ஜ் வந்து மூவ் ஆகிறது. ஸோ மூமெண்ட் ஆஃப் இது வந்து மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? இதனால் உருவாகிற எலக்ட்ரிசிட்டி டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால் ஸ்டேபிள் சார்ஜஸ், ஸ்டாட்டிக் சார்ஜஸ், அது மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த சார்ஜஸ்னால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இப்போது நம்ம டிசி சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக. ஸோ டிசி சர்க்யூட்ஸில் பார்த்த எல்லாமே இட்ஸ் ஏ டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. எப்படி சொல்கிறோம்? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம டிசி சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் பார்த்த டிவைஸ் என்னது? ரெசிஸ்டர், அப்படிதானம்மா? ஸோ ஓகே, இப்போ ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டரில் நம்ம கரண்ட் ஃப்ளோ கொடுத்தோம், அப்படிதானா? இது ஆர், இது ஐ. இந்த ரெசிஸ்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னாச்சு? இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் க்ரியேட் ஆச்சு, அப்படிதான். தட் இஸ் வோல்டேஜ் வந்து என்னாச்சு? க்ரியேட் ஆச்சு. தட் வி ஈக்குவல் டு என்னதுமா? ஐஆர். இந்த இடத்துல தான் நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த கரண்ட்டுனால தான் இந்த இடத்துல ஒரு ட்ராப் க்ரியேட் ஆச்சு. ஸோ வாட் இஸ் மீன் பை கரண்ட்? ஸோ மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ்னு உனக்கு தெரியும். அப்போ அந்த மூவ் ஆகிற சார்ஜஸ்னால என்னாச்சு? உனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அது வோல்டேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸை வச்சு நம்ம படித்தோம், அதனால் அதுக்கு பேர் டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. அப்போது சார்ஜ் மூவ் ஆகாமல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஷுவராக முடியும். அந்த மாதிரி சார்ஜஸ் மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, தட் இஸ் கெப்பாசிட்டர். ஓகே, பிஃபோர் தட் நம்ம வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லோட்ஸுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜு, தென் ஃபேன், லைட், எல்லாமே லோடு தான், எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் இல்லையாம்மா? ஸோ பொதுவாக இந்த லோட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? அதுக்கு தேவையான பவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர் ரேட்டிங்கில் இருக்கும். இட் டேக்ஸ் என்ன செய்யும்? எனர்ஜியை வந்துட்டு அதோட சப்ளைலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது, அப்படி தானே? பவர் ஒவ்வொரு வாட்ஸும் தனக்கு தேவையானதை நம்மளுடைய கொடுக்குற நம்ம வீட்டில் வரக்கூடிய சப்ளைலேருந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த லோட்ஸ் எல்லாமே என்ன லோட்ஸாக இருக்கும்? ஆர்எல்சி. 3 டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரிக்கலில் வந்து படிப்போம். ஒன்று வந்து ரெசிஸ்டிவ், இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ். ஓகேவா? இது ஆர்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பற்றி மேக்ஸிமம் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு டிசி சர்க்யூட்ஸில் நம்ம படித்தாச்சு. தென் இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ் லோட்ஸ், இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை நம்ம படிக்க போகிறோம். இண்டக்டிவ் லோடை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போதைக்கு மெஷின்ஸில் வந்து பேசிக்காக அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அப்படிமா? ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸில் என்னங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது கெப்பாசிட்டிவ், தட் இஸ் கெப்பாசிட்டிவ் லோடை பற்றி. கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம், சரியாம்மா? ஓகே, கெப்பாசிட்டர்னா என்ன, அது எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர்? ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் தான் எப்படி இருக்குன்னா 2 பேரலல் பிளேட் எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது ஒரு கெப்பாசிட்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால் 2 பிளேட் எடுத்துக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், பேரலல் பிளேட்டாக எடுத்துக்கணும், ஈக்குவல் ஹைட்டில் இருக்கக்கூடிய 2 பிளேட் எடுத்துக்கோ. ஸோ இது பிளேட் ஏ, இது பிளேட் பி அப்படின்னு வச்சுப்போம்.
இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், தட் இஸ் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை நான் வைக்கிறேன். ஓகேவா? அது வந்து பேப்பராக இருக்கலாம். இது இட்ஸ் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகேவா? பேப்பர், மைக்கா, இந்த மாதிரி நீ படித்த எந்த எக்ஸாம்பிள்னாலும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ 2 பிளேட் இருக்குது. இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை கொண்டு வைக்கிறேன். ஓகேவா? சரி, இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் ஸ்ட்ரக்சரே. இதில் 2 லீடு கொடுத்துருப்பாங்க கனெக்ஷனுக்காக. ஓகே, இந்த பிளேட்டில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாசிட்டிவ் சார்ஜஸாக வந்து நீ வந்து ஒரு சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் என்ன பண்ணும், நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணும். இப்படிதானா? ஸோ அதே பை நேச்சரே அதுதான். இப்படிதானா? இந்த பேப்பரோ இல்லை மைக்காவோ ஏதோ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இங்கே வச்சுருக்கீங்க. அப்படி தானம்மா? ஸோ இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸை இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் என்ன பண்ணும், இந்த சைடு வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ இங்கே இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ரிமைனிங் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ். அது எங்கே இந்த இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிட்டுருக்கும். புரியுதா? ஸோ ஆஸ் ஏ நேச்சர் இங்கே ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் ஆகிட்டுனா இந்த சைடு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜஸும் க்ரியேட் ஆகிரும். இப்போ பாரு, இது ஃபுல்லும் பாசிட்டிவ். இந்த பிளேட்டில் என்ன இருக்குது, ஃபுல்லும் நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும், ஒரு வோல்டேஜ் க்ரியேட் ஆகும். இப்போது இந்த சார்ஜஸ் எங்கேயாவது போய் மூவ் ஆகிட்டுருக்கா, இந்த பிளேட்டில் ஸ்டோர் தான் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இந்த ஸ்டோர் பண்ண வச்சுருக்க அந்த சார்ஜஸ்லேருந்து என்ன இருக்குது, ஒரு வோல்டேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. தட் இஸ் ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால ஒரு வோல்டேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. புரியுதா? இப்போ ஏன் கெப்பாசிட்டரை பற்றி படித்தோன்னே, அதாவது டைனமிக் எலக்ட்ரிசிட்டியில் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸை பற்றி படித்தோம். ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆக கெப்பாசிட்டரில் படிக்கிறோம். புரியுதாமா? அதாவது 2 பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டுக்கு இடையில ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வைக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸை வந்துட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்னா நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கும். இந்த வச்சிருக்கக்கூடிய இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நெகட்டிவை பிடிச்சி இதுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த நெகட்டிவ்லாம் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே எங்கேயாவது மூவ்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் 2 மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காது, அப்படியே இது இந்த இதில் ஸ்டோர் ஆகி வச்சிருக்கு. தென் இங்கே பாருங்கள், பிளேட் பியில் இப்போ இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கூட ரிமைனிங் எல்லாம் இந்த இடத்துல போய் அக்குமுலேட் ஆகும். ஸோ பை நேச்சர் ஒரு பாசிட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த பிளேட் ஃபுல்லும் நெகட்டிவை க்ரியேட் பண்ணி விட்டுரும். இங்கே இன்டியூஸ்ட் ஆயிரும் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம். அப்போது ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஃபுல்லும் உள்ள ஒரு பிளேட்டு, இங்கே நெகட்டிவ் டெர்மினல் உள்ள ஒரு பிளேட் இருக்குது. அப்போ இந்த 2 சேர்ந்து தான் எனது வோல்டேஜ் கிரியேட், தட் ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுதான் ஒரு கெப்பாசிட்டரோட நேச்சர். ஓகேவா? இப்படி தான் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இப்படி தான் இந்த கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அந்த மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் பட்டால சார்ஜஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்போது எத்தனை சார்ஜஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டர், தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளவு சார்ஜஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா தட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், அப்போ 1 வோல்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த பிளேட்டில், அப்படி தானே வரணும். அப்போது C = Q/V, எத்தனை சார்ஜஸ் பெர் வோல்ட், 1 வோல்ட்டுக்கு எத்தனை சார்ஜஸ். அப்போது நம்ம அங்கே ஓம்ஸ்லா படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் V/R இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தோம்லாமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ 1 வோல்டேஜுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஓகேவா? சரி, இப்போது நம்மளுக்கு அடுத்த டாபிக் இருக்குது. தட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் CQV இல்லை QCV. ஒரு சார்ஜு, ஒரு கெப்பாசிட்டர், வோல்டேஜ், இந்த 3க்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ C = Q/V இப்போ தான் பார்த்தோம் இல்லையாம்மா. ஒரு வோல்டேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும், பெர் யூனிட் வோல்டேஜுக்கு எவ்வளோ சார்ஜஸ். சரியா? சரி, அப்போ Q என்னது, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. இட் இஸ் CV. இது V = IR மாதிரி இந்த Q = CV மனப்பாடமாக படிச்சிருங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். தென் Vன்னு பார்த்தா Q/C. ஓகேவா?
இந்த 3 ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் கேட்டாங்க, இல்லை கெப்பாசிட்டியில் கேட்டாங்க, இல்லைனா வோல்டேஜில் எப்படி கேட்டாலும் நமக்கு ப்ராப்ளம்ஸில் ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் V=IR மாதிரி Q=CV ஒரு ஃபார்முலா படித்தாலே போதும். நீங்கள் மீதி என்ன கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானம்மா? ஓகே, இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னம்மா? அதாவது சார்ஜஸ் உனக்கே தெரியும், நம்மளுக்கு எப்படி கிர்ச்சாஃப்லா வோல்டேஜ்லாம் கரண்ட்லாம் படிக்கும் மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூலும்ஸ்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு சார்ஜ் யூனிட் என்ன தெரியும், கூலும்ஸ். அதாவது கூலும்ஸுங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரையே வச்சுருக்காங்க. ஓகேவா? கூலுங்கிறது அதோட யூனிட் சார்ஜுக்கு. இப்படி தானம்மா? இப்போது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. அப்படி தானே? ஸோ இந்த கூலும்ஸ்லா 2 உண்டுமா. ஒன்று ஃபஸ்ட்லாம், இந்த ஃபஸ்ட்லாம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிட்டத்தட்ட அப்படியே நம்மளோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், நார்த் போல் சவுத் போல் மாதிரி. வேறு வேறு சார்ஜஸ் இருந்தால் என்ன ஆகும், 2க்கு இடையில் அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி தானம்மா? ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் 2க்கு இடையில் க்ரியேட் ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதுவே ஒரு ப்ளஸ்ஸோ இல்லை ஒரு மைனஸ் இந்த மாதிரி 2 சார்ஜஸையும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். புரியுதுமா? ஸோ இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ சேம் சார்ஜஸ், லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஆப்போசிட் பொலாரிட்டிக்குள்ள சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா சொல்கிறது. செகண்ட் லா, அதாவது இந்த 2க்கு இடையில் இந்த ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லாவில் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், பொலாரிட்டியில் உள்ள சார்ஜஸ் இருக்கும்போது 2க்கு இடையில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இதுவே சேம் சார்ஜஸ் இருக்குன்னா அதுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு, லைக் மேக்னெட்டிக் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் லா பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதை டிஃபைன் பண்ணுறது தான் என்னது செகண்ட் லா. அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க, இல்லை ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்போது நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், இதை Q1ன்னு வச்சுப்போம். Q2 ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 2க்கு இடையில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் செகண்ட் லா. எப்படி இருக்கும் இந்த ஃபோர்ஸ்? இந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, பாருமா, இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த 2 Q1 Q2 2 சார்ஜ் வச்சுருக்கோம்னா இந்த 2 சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். சரியா? இதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எத்தனை சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த 2 சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும், இது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படிதானமா? அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும். ஓகேவா? அது ப்ராடக்ட் அந்த Q1 Q2ஓட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், 2 இதுக்குள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இதைத்தான் நம்ம ஒரு சின்ன ஃபார்முலாவாக டிரைவ் பண்ண போகிறோம். சரியாம்மா? பாருங்கள், அப்போ F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு D ஸ்கொயர். எப்போதுமே நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்துட்டு தான் வரும் இல்லையாம்மா? ஃபஸ்ட் பார்ட் செகண்டில் கூட நம்ம ஓம்ஸ்லாம் படிக்கும் போதே சொல்லியிருக்கோம், இந்த ஈக்குவல்ட்டுன்னு சிம்பிள் எது கொண்டு வந்து, அந்த இன்வெர்ஸ்லி இல்லை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்காண்டி இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை உள்ளே கொண்டு வருவோம். தட் இஸ் K அப்படின்னு நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். Q1 Q2 டிவைடட் பை D ஸ்கொயர். ஓகேவா? இது அப்படியே எடுத்துகிட்டு இந்த ப்ரொபோர்ஷனல் அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல்ட்டுன்னு போடுறேன். ஸோ Kயோட வேல்யூ என்ன அப்படின்னா 4π x belong. ஸோ எக்ஸ்பிலாங்கிறது இந்த எக்ஸ்பிலாங்னா எக்ஸ்பிலாங் நாட் எக்ஸ்பிலாங் ஆர்னு உனக்கே தெரியும். அப்படின்னா ஸோ அதையே அப்படியே எடுத்துக்கிறேன். இது என்னது, பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இது எல்லாமே நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்தது. இந்த கூலும்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி படித்தது தான். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது இருக்க K வேல்யூஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? சரிம்மா, இது 1/4 எக்ஸ்பிலாங் நாட் எக்ஸ்பிலாங் ஆர். சரியா? Kயோட வேல்யூ என்னது, 1/4 எக்ஸ்பிலாங் நாட் எக்ஸ்பிலாங் ஆர்.
அதாவது ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதோட ஸ்கொயர் டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காண்டி கேங்கிற ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காது. அப்போ நான் ஈக்குவல் டு போட முடியும். கேயோட வேல்யூ என்னன்னா 1/4 எக்ஸ்பிளான் ஆர் எக்ஸ்பிளான் ஆர். ஓகே, இப்போ இந்த கேயோட வேல்யூக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்? Q1 Q2 டிவைடட் பை 4 எக்ஸ்பிளான் நாட் எக்ஸ்பிளான் ஆர் டி ஸ்கொயர். அப்படிதானா? ஓகே, இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளான் அதில் எஃப்னா என்னது? ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். ஓகே, Q1 Q2ங்கிறது 2 சார்ஜஸ். ஸோ அதோட யூனிட் வந்து கூலும். ஓகே, டிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இல்லையாமா? ஸோ மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பிளான் நாட் எக்ஸ்பிளான் ஆர்ங்கிறது என்னது? பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பிளான் நாட்டோட வேல்யூலாம் கான்ஸ்டன்ட் 8.854. இதெல்லாம் ஃபிசிக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படித்தது. 12 ஃபேரட் பெர் மீட்டர். புரியுதுனா? இது வந்து பெர்மிட்டிவிட்டி. எக்ஸ்பிளான் ஆருங்கிறது வந்து இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஒவ்வொரு மீடியத்துக்கும் வந்து இதோட வேல்யூ என்ன செய்யும்? மாறும். புரியுதுனா? இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. பொதுவாக இந்த வேல்யூ வந்து ஏர் இல்லைன்னா வேக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வெற்றிடம்னு சொல்லுவோம்லமா, எக்ஸ்பிளான் ஆரோட வேல்யூ என்னது? 1. மற்றபடி கொஷினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. சரியா? இந்த 4 எக்ஸ்பிளாங் நாட்டுக்கு பதிலாக நான் 8.854 × 10⁻12 போட்டு சப்ஸ்டியூட். நீ வந்து இந்த ஃபார்ம்லாவும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூவை ரொம்ப இதாக இருக்குது, நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய ஃபோர்ஸ் 2 சார்ஜஸ் கிடையாது ஃபோர்ஸ் என்னென்னா 9 × 10⁻9 Q1 Q2 டிவைடட் பை எக்ஸ்பிளாங் ஆர் டி ஸ்கொயர். எக்ஸ்பிளாங் நாட்டோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா வந்துட்டு 9 × 10⁻9 Q1 Q2 டிவைடட் பை எக்ஸ்பிளாங் ஆர் டி ஸ்கொயர். இது சாதாரண எந்த மீடியம், ஏதாவது ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது ஒரு மீடியம் ஆரோட எக்ஸ்பிளாங் ஆரோட வேல்யூ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? இல்லை கொடுக்கல, இட்ஸ் ஏர் இல்லை வேக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ என்ன சொல்லலாம்? எக்ஸ்பிளாங் ஆர் வேல்யூ என்னது? 1 ஃபார் ஏர், இல்லைன்னா என்னது? வேக்கம். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா மாறுது? இப்போ 9 × 10⁻9 Q1 Q2 டிவைடட் பை டி ஸ்கொயர். புரியுதாமா? அந்த எக்ஸ்பிளாங் ஆர்க்கு வேல்யூக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்? 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. 9 × 10⁻9 இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை எக்ஸ்பிளாங் ஆர் டி ஸ்கொயர். இந்த எக்ஸ்பிளாங் ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருவாங்க. Q1 Q2 கொடுத்துட்டு எக்ஸ்பிளாங் ஆர் வேல்யூ ஏதாவது கிளாஸ் மெட்டீரியலாக இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீலாக என்னங்கிறது, டிங்கிறது கொடுத்துருவாங்க டிஸ்டன்ஸ். இன்கேஸ் அது வந்து ஏரில் வச்சுருக்கோம் ஒரு மீடியம் வந்து ஏர் மீடியம் இல்லை வேக்கம் மீடியம் அப்படின்ட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பிளாங் ஆரோட வேல்யூ என்னது? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. சரியாம்மா? ஓகே, இப்போது எப்படி நம்ம ரெசிஸ்டரை சீரீஸ் பேரலாக பார்த்தோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டரையும் சீரீஸ் பேரலாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது ரெசிஸ்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3 ரெசிஸ்டரில் 2 ரெசிஸ்டர் என்ன பண்ணணும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ என்ன கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணலாம்? சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம். ஏமா கெப்பாசிட்டரும் சப்ளை வோல்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக போடணும். ஓகேவா? கெப்பாசிட்டர்ஸுங்க வந்து 2 பிளேட் ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இதே சப்ளை அப்படிங்கும்போது ஒரு பெரிய கூட ஒரு சின்ன கூட 2 ஒன்று போல் போட்டக்கூடாது, தப்பாயிடும். ஸோ கெப்பாசிட்டர் சிம்பிள் வேறு, சப்ளை டிசி சப்ளை சிம்பிள் வேறு, பார்த்து கவனமாக வரையணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசமே இல்லைம்மா. கெப்பாசிட்டர் சீரீஸ் பேரலல் டெரிவேஷனுக்கும் இல்லை நம்மளுடைய ரெசிஸ்டர் சீரீஸ் பேரலல் டெரிவேஷனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அதே வோல்டேஜ் தான். சரியா? ஸோ கெப்பாசிட்டருக்கு பதிலாக நம்ம இங்கே அங்கே ரெசிஸ்டருக்கு பதிலாக இங்கே கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இங்கே டிசி சப்ளை தான் போட்டிருக்கேன். அங்கே ஃபுல்லு மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இல்லையா? அதனால் கரண்ட்டை வச்சு நம்ம பேசணும். இங்கே வந்து டேரெக்டாக ஸ்டாட்டிக் சார்ஜஸை பற்றி பேசணும் அப்படின்னா அதனால் க்யூனே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அங்கே சீரீஸில் கரண்ட்டு சேம். ஓகேவா? ரெசிஸ்டரில். கெப்பாசிட்டர் சீரீஸில் எது சேம்? சார்ஜஸ் சேம். அதாவது ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டர்லேயும் நம்மளுடைய வோல்டேஜ் இங்கே பேரில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே க்யூன்னு இங்கே கரண்ட்டுன்னு சொல்கிற ரெசிஸ்டரில் கெப்பாசிட்டர் என்ன சொல்லுவேன்? சார்ஜஸ் வச்சு சொல்ல போகிறேன். ஓகேவா? இங்கே ஆர்னு எழுதுகிறோம், இங்கே சீனு போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அங்கே என்ன? ரெசிஸ்டரில் எது சேம்? கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே கான்செப்ட் தான்மா இங்கேயும். சரியா? 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு டிசி சப்ளை. ஓகேவா? இது ஒரு ப்ளஸ் மைனஸ். ஓகே,
சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் சப்ளை வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ட்ராப்புக்கு அக்ராஸ் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு அக்ராஸ் உள்ள ஸ்டோராக இருக்க அந்த ட்ராப்புக்கு என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்படிதான் சேம் அதே தான் நம்ம இங்கேயும் இப்போ சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? V = என்ன வரும்? V1 + V2 + V3 இப்படிதானம்மா. ஸோ இதை வந்து பொட்டென்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? P.D அப்படிங்கிறத என்ன புது வார்த்தைன்னு பார்க்கணும். இட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V = என்னமா? V1 + V2 + V3. இப்போ தான் நம்ம சார்ஜஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் படித்தோம் அப்படின்னா Q = CV. அப்போ V = என்னது? Q/C. அப்போ இது இருக்கிறதுக்கு பதிலாக Q/C ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? பாருமா, அப்போது Vக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்? Q/C போட்டிருக்கேன். V1க்கு பதிலாக Q/C1. ஏன்னா Q1/C1னும் போடலாம், Q2/C2ன்னு போடலாம். பட் நம்மளுக்கு இங்கே சீரீஸில் எது சேம்? சார்ஜ் வந்து சேம்னு சொல்லிட்டோம். ஸோ Q1, Q2, Q3 எதுனாலும் எதுக்கு ஈக்குவல்? Qக்கு ஈக்குவல் அப்படின்னா. ஸோ அதனால Qனே போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்துலேயும் Q காமனாக இருக்கா? எடுத்துடலாம். அப்போ 1/C = 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அதான் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டாங்கன்னு என்ன செய்வோம்? தலைகீழ இருந்துச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸில் மாற்றிக்கிட்டோம்ல, அதே தான். C1 இன்வெர்ஸ் + C2 இன்வெர்ஸ் + C3 இன்வெர்ஸ் தி ஹோல் இன்வெர்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பேரலாக உள்ள ஃபார்முலா இங்கே எப்படி இருக்குது? கெப்பாசிட்டர் சீரிஸ் உள்ள ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படியே உல்ட்டாவாக சொல்லணும். சரியா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிக்கோ, ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கோ. ஸோ ஒரு சீரிஸும் பேரலும் அப்படியே மாற்றி வரும். ஓகேம்மா? அங்கே சீரிஸ் ரெசிஸ்டருங்கும் போது எல்லாத்தையும் ஆட் மட்டும் பண்ணணும். பேரலில் தான் இன்வெர்ஸ் எடுத்தோம். இங்கே கெப்பாசிட்டர் சீரிஸ்னால் என்ன பண்ணணும்? இன்வெர்ஸில் வரணும். ஸோ ஃபார்முலாவை மாற்றிடாதீங்க. இப்போ அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருமா, இப்போ 3 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கேன். அது ஒரு பேரலாக கனெக்ட் பண்ணி ஒரு DC சப்ளை சோர்ஸ்க்கு அக்ராஸாக போட்டேன். ஓகேவா? ஸோ பேரலல் ரெசிஸ்டர் பேரலாக இருக்கும்போது எது சேமாக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? வோல்டேஜ் சேம், கரண்ட் டிஃப்ரெண்ட். இல்லைனா இங்கேயும் அதே தான். சார்ஜஸ் தான் என்ன ஸ்டோர் ஆகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, வோல்டேஜ் எல்லாத்துலேயும் எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது. ஸோ அப்போது I = I1 + I2 + I3 போட்டோம்னா அதே மாதிரி தான் இப்போ இங்கே எழுத போகிறோம். Q = Q1 + Q2 + C. அதாவது ரெண்டு கான்செப்டும் ஒன்று தான். Rக்கு பதிலாக இங்கே C போடுறோம், Vக்கு பதிலாக VA தான் போடுறோம், Iக்கு பதிலாக என்ன போடுறோம்? Q போடுறோம். அங்கே வந்து மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால ஐயை வச்சு மென்ஷன் பண்ணோம், இங்கே சார்ஜை வச்சு டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவாம்மா? அப்போ Q = CVங்கிற ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் அதை அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன். Qக்கு என்ன போடலாம்? CV தானே. இல்லை எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது? V. ஸோ கேன்சல் பண்ணி விட்டால் C = என்னது? C1 + C2 + C3. இப்போ புரிஞ்சுதா? பேரலுக்கும் சீரீஸ்க்கும் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது ரெசிஸ்டர். இல்லைம்மா? ஸோ ஃபார்முலா கவனமாக இருங்க. இது ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டரில் உள்ள மாதிரியே தான் கெப்பாசிட்டர்ஸ்குள்ள. ஸோ சிம்பிளான டெரிவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா பேசிவ் லோட், ஆக்டிவ் லோட் எலமெண்ட்ஸ், இந்த ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், பேசிவ் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ பேசிவ் எலமெண்ட்ஸ்னு வரும்போது ரெசிஸ்டிவ், கெப்பாசிட்டிவ், இண்டக்டிவ் அப்படின்னா RLCன்னு பார்த்தோம். இப்படிதானா இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் ரெசிஸ்டர் வந்து பவர் டிசிபேட்டிங் எலமெண்ட்ஸ், ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணும் அப்படின்னு. இந்த LNC ரெண்டும் என்ன பண்ணும்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு. எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடியது எப்படி ஸ்டோர் பண்ணுது? இண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணும். இந்த கெப்பாசிட்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணும்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, இதெல்லாம் எல்லாமே மிஷின்ஸ் டாப்பிக்கில் வர்றது இல்லைண்ணா. ஓகே, ஸோ நம்மளுடைய இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்னெட்டுக்கும் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்ம ஒரு நார்த் போல் இருக்குது, ஒரு சவுத் போல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பீஸ் ஆஃப் மேக்னெட்டை நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டும் அட்ராக்ட் பண்ணுமா? இருக்காது. இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். அப்படிதான் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த சார்ஜஸ் சுற்றி இருக்கிற வரைக்கும் அந்த அந்த ஏரியாவை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கும். சரியாம்மா? சரி, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். அது என்ன எனர்ஜி ஸ்டோர்ட்? எனர்ஜினா என்ன? சரி, வாட் இஸ் மீன் பை பவர்? இப்போ பவர்னா என்ன? ஓகே, இன் எலக்ட்ரிக்கல் பவருக்கு ஃபார்முலா என்னம்மா? V × I. வோல்டேஜ் இன்ட்டு என்னது? கரண்ட். ஓகே, இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ஒர்க்கை செய்யணுன்னா என்ன வேணும்? பவர் வேணும். இதுதானம்மா? ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு பவர் தேவைப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு சப்ளை வருது,
இந்த வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய பல்போட க்ளோ எப்படி இருக்கும்? நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்படி இப்போ நான் வோல்டேஜை குறைச்சிருந்தேன்னு வைங்க, அப்போ க்ளோ எப்படி இருக்கும்? அந்த பிரைட்னஸ் கம்மியாயிரும். அப்போ நம்ம வோல்டேஜை கொடுக்குறத பொறுத்து என்னுடைய கரண்ட்டோட இன்டென்சிட்டி மாறுது தானே. அந்த லேம்போட இந்த பிரைட்னஸ் வந்து என்ன ஆகுது? மாறுது. அந்த வோல்டேஜை பொறுத்து கரண்ட்டு மாறுனால தான் அந்த க்ளோனஸ் வந்து என்ன ஆகுது? மாறுது. அதாவது மெக்கானிக்கல் படி பவரை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, தட் இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு வேலையை ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து செய்கிற மாதிரி தான். சரியா? நான் வோல்டேஜை எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு ஏற்றாப்புல என்ன இந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த லேம்ப் க்ளோ ஆகிறத சொல்கிறோம். ஸோ நீங்கள் வோல்டேஜை கூட்டினீங்கன்னா உங்கள் கரண்ட் எப்படி இருக்குது, உங்கள் வோல்டேஜை குறைச்சிங்கன்னா உங்கள் கரண்ட் எப்படி இருக்குது. புரியுதா? அதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எலக்ட்ரிக்கலில் பவரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுங்க, இந்த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோம்? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எனர்ஜினா என்ன? எனர்ஜினா இந்த பவரை ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே, இந்த ஒர்க்கை ஒரு பர்டிகுலர் டைமில் நான் என்ன செஞ்சுறேன்? முடிக்கிறேன். எனர்ஜி எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நான் முடிக்கிறேன் அந்த வேலையை. அப்போ அந்த பவர் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ சீக்கிரமாக அந்த இதை முடிக்கிறேன், உங்களுக்கு சப்ளைலேருந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு எவ்வளோ பர்டிகுலர் டைமில் வந்து அதை முடிக்கிறது, டைமிங்கோடு நம்ம சொல்கிறோம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்றது. ஓகேவா? அப்போது ஒரு பேரலல் பிளேட் இருக்குன்னா, இந்த பிளேட்டில் ஒரு பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து க்ரியேட் ஆச்சு இந்த பிளேட்டுக்கு இடையில். இப்படி தானம்மா? ஸோ இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி இந்த வோல்டேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு? ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, அது எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது அதை தான் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும். இனிமேல் ஒரு டெரிவேஷனாக இதில் பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. அந்த கெப்பாசிட்டரை ஒரு சப்ளைக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? பாருமா, ஒரு கெப்பாசிட்டரை நான் வந்துட்டு ஒரு டிசி சப்ளைக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்லை வீங்கிறது என்னது? சப்ளை வோல்டேஜ். ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு கெப்பாசிட்டரை நம்ம ஒரு சப்ளையோட கனெக்ட் பண்ணும்போது அந்த என்னாகும்? கரண்ட்டை வந்து இது ட்ராப் பண்ணி எடுத்துகிட்ருக்கும். சரியா? ஸோ அதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த கெப்பாசிட்டரில் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவாம்மா? இப்போதைக்கு நம்ம எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுங்க டெரிவேஷனை மட்டும் பார்ப்போம். இதில் கரண்ட்டுங்கிறது என்னது? ஐ அப்படின்னா இதில் ஃப்ளோ அந்த சார்ஜிங் நடக்கும்போது இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய கரண்ட்டு. ஓகே, இந்த பவர் அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஸோ பொதுவாக P= என்னது? V × I. ஸோ எனர்ஜின்னு என்ன சொன்னோம்? ஸோ எவ்வளோ டைமிங்கில் வந்து அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ P= ஒர்க் எனர்ஜிங்கிறது என்னது? பவர் இன்ட்டு டைம் தானே. ஸோ பவர் என்ன சொல்லியிருக்கோம்? V × I இன்ட்டு டைம் என்ன? DT, பர்டிகுலர் டைம். DTங்கிற ஒரு டைமிங்கில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐனா நம்ம பேசிக் கிளாஸில் ஐக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா dQ/dt. ஓகேவா? இங்கே நம்ம ஆஸ் பர் கெப்பாசிட்டர் Q என்னதுமா? CV. அப்படிதானா? அப்போது dQ/dt இந்த Qக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? CV அப்படின்னு போட போகிறேன். ஓகேவா? அப்போது இந்த ஐக்கு பதிலாக dQ/dtயில் இந்த CV Qக்கு பதிலாக CVயை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த TTயும் இந்த TT என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்படிதானா? அதாவது இந்த V அப்படியே எழுதிக்கிட்டோமா, ஐக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? dQ/dtன்னு எழுதுகிறேன். சரியா? அப்படி எழுதணும்னா d/dt இன்ட்டு Qக்கு என்னது? C × V. இதை எப்படி எழுதலாம்? சிங்கிற தனியாக எடுத்துக்கோ, இங்கே வேரியபிள் இந்த இது தான். ஸோ dV/dt இன்ட்டு dtன்னு வருமா? அந்த dt என்ன ஆயிருப்போம்? கேன்சல் ஆகிட்டு. அப்போ மீதி என்ன இருக்குது? V × C × dV. ஓகேவா? ஸோ எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த dW இந்த dVங்கிறது என்னவா மாறிடும்? ஒர்க் இல்லையா? அதாவது இன்டெகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிதானா? WVங்கிறது dW dVலேருந்து இன்டெகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் மாறணும்னா கிடைக்கும்ல. ஸோ அதை தான் எழுதிருக்கோம் பாரு. ஸோ C × V dV இந்த Cங்கிற அதாவது 0லேருந்து பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சுங்கிறத தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? அப்போது இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? C வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையாம்மா? அப்போது V 0 to Vன்னு இருக்கும். இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? V²
2, அதுதான் half CV²ன்னு எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெரிவேஷன்மா, நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நடத்தின கான்செப்டை இது எல்லாமே நம்ம ரெசிஸ்டரோட ரிலேட்டடாக தான் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானம்மா? அதில் படித்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இண்டக்டரில் வந்துட்டு அடுத்த கிளாஸில் நடத்துகிற அந்த இண்டக்டரில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு நீங்கள் கேளுங்க தாராளமாக. இன்றைக்கி நடத்தின பேசிக் டாபிக்ஸை ஒன்ஸ் அகெயின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கான ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். இது போக நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ரெசிஸ்டர் கெப்பாசிட்டன்ஸில் வந்து எப்படி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன். ஓகேவாம்மா?